அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பாடியருளிய இனிமையான மெஞ்ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூவாசைகளை விட்டொழிப்பதற்கு மற்றொன்றின் மீது வைக்கக்கூடிய ஆசை உதவியாக இருக்கும். அந்த மற்றொன்று பராபரத்தின் மீதான நாட்டம். பராபரத்தின் மீதான நாட்டம் என்பது வளர வளர புலன்கள் சார்ந்த இந்த உலகம் சார்ந்த ஆசைகள் அற்றுப்போகும். அப்போது மாத்திரமே நமக்கு உண்மையான ஞானம் சித்திக்கும் என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இன்றைய இந்த பதிவிலே மேலும் பல நுணுக்கமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். பாழ்வெளி நோக்கியே தும்பி பர, மாயை பற்றற்றோம் என்றே நீ தும்பி பர, தாழ்விடம் என்றெய்தோம் தும்பி பர, நிறை வள்ள நிலை சார்ந்தோமே தும்பி பர. அசையாமல் ஒரே இடத்திலே நின்று சிறகடிக்க வல்லமை பெற்ற தும்பி, அதுபோன்று அசையாமல் நின்ற இடத்திலேயே சிறகடிக்கக்கூடிய மனம் தும்பிப்பூச்சிக்கு நிகராக செயல்பட பழக வேண்டும். இதை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாழ்வெளியிலே மனத்தை செலுத்த பழக வேண்டும். அது என்ன பாழ்வெளி? கோள்கள், விண்மீன்கள், வெளிச்சக்கீற்றுக்கள் எதுவுமே இல்லாத ஒரு வெற்றிடம். அதுவே பாழ்வெளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாழ்வெளியிலே மனத்தை செலுத்தி பழகினால் நம்முடைய பற்றுக்கள் அற்றுப்போகும் என்பதே கருத்து. பாழ்வெளி மனத்திற்குள்ளே எப்படி வருகிறது? எண்ணங்கள் அலைகளாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வெளி. எண்ணங்கள் அற்ற நிலை பாழ்வெளி. மனம் புலன்கள் வழியாக சலிக்கும் போதே எண்ணங்கள் ஏற்படுகின்றன. ஆழ்ந்த உறக்கம் என்கிற சொலுத்தி நிலையிலே இருந்து மீண்டு கண்களை திறந்து இந்த உலகை காணும் போது புத்தியும் அகங்காரமும் இணைந்து மனத்தை மாய வலைக்குள்ளே சிக்க வைத்து விடுகின்றன. கேள்விகளும் பதில்களும் கிளம்ப ஆரம்பிக்கின்றன. பொழுது விடிந்து விட்டதா? கேள்வி. சாளரத்தின் வழியாக வெளியே பார். பதில். மணி என்ன ஆகியிருக்கும்? கேள்வி. கடிகாரத்தை பார். பதில். இப்படி மனம் விருத்தியாகி கொண்டே போகிறது. நேற்றைய காரியங்கள், இன்று செய்ய வேண்டிய காரியங்கள், இன்று சந்திக்க வேண்டியவர்கள், இன்று உண்ண வேண்டிய உணவு, உடுத்த வேண்டிய உடை, செல்ல வேண்டிய பயணம், இப்படி மனம் விருத்தியாகி கொண்டே போகிறது. அந்த மன விருத்தியிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தை புருவ மத்தியத்திலே ஒரு தும்பி பூச்சிகை போல ஆடாமல் அசையாமல் நிற்க வைக்க பழக வேண்டும். இந்த உலகிலே எண்ணற்ற இடங்கள் இருக்கின்றன. உயரமான இடங்கள், தாழ்வான இடங்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. பெரும்பாலும் தாழ்வான இடங்களில் வசித்திருப்பவர்களுக்கு துன்பம் அதிகம். உயர்வான இடத்திலே இருப்பவர்களுக்கு துன்பம் என்பது குறைவு. மனதை தாழ்வான கீழான உலக மாயைகளுக்குள்ளே செல்ல விடாமல் உயர்வான இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பராபர சிந்தனையிலே நிறுத்தி பழக வேண்டும். அப்படி பழகும்போது ஆனந்தம் என்பதை நாம் உணர்வதோடு அல்லாது சகல உயிர்களிடத்திலும் சமமாக பாராட்டி பழக வேண்டும் என்கிற பக்குவம் ஏற்படுகிறது. இந்த நிலையை வள்ளல் நிலை என்று இடைக்காடர் குறிப்பிடுகிறார். சகல உயிரிடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை பரிமாற நீ பழகி கொண்டு விட்டால் அப்பொழுது நீ வள்ளல் மனநிலையை பெற்றிருக்கிறாய் என்பது பொருள். ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட காரணம், செடி கொடிகள் முதற்கொண்டு புல் பூச்சிகள், மனிதர்கள் ஈராக அனைத்து உயிரிடத்திலும் சமமான அன்பை நிபந்தனையற்று பாய்ச்ச பழகினார். அது காரணமாகவே அவரை திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று குறிப்பிட்டார்கள். நாம் வள்ளல் நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சகல உயிர்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனோபக்குவத்தை பெற வேண்டும் என்பதே இடைக்காட்டு சித்தர் சொல்லக்கூடிய கருத்தாக நாம் பார்க்க வேண்டும். எப்பொருளும் கனவு என்றே தும்பி பெற, உலகெல்லாம் அழியும் என்றே தும்பி பெற, அப்பில் எழுத்து உடல் என்றே தும்பி பெற, என்றும் அழிவில்லாத ஆதி என்றே தும்பி பெற. நம்முடைய இந்த மானுட உடல் என்பது நீரால்
உருவாகியது. அ என்கிற சந்திரகலை தண்ணீரை குறிக்கிறது. சந்திரனுக்கு தண்ணீர்க்கோள் என்று பெயர். சந்திரனில் உறைந்த நிலையிலே தண்ணீர் இருக்கிறது என்று விஞ்ஞானமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்படி தண்ணீரால் எடுக்கப்பட்ட இந்த மானுட உடல் அழிவில்லாத நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகிலே நாம் இதுவரையிலும் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது கனவு என்பதை புரிந்திருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் அழியக்கூடியது, நிலைத்திருக்கக்கூடியது அல்ல. படைத்தவன் படைத்தபோது இருந்த உலகம் இப்போது இல்லை. உலகம் பற்பல மாற்றங்களை சந்தித்து வந்திருக்கிறது. இளம்பிராயத்திலே நாம் பார்த்த உலகம் இப்போது இல்லை. சின்னஞ்சிறு பிராயத்திலே எங்களை போன்றவர்கள் இந்த உலகத்தை பார்த்தது வேறு. இப்போது இருக்கும் உலகம் என்பதே வேறு. அன்றைய நாளிலே மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் போதும் என்ற நிலை. ஆனால் இன்றைய மனிதர்களுக்கோ பற்பல விதமான அலங்காரமான ஆடைகளை உடுத்து மகிழ வேண்டும் என்கிற அவா. இதை சரியாக புரிந்து கொண்டுவிட்ட அதிகார வர்க்கம் மனிதர்களை எப்போதும் ஆசைப்படும்படியாகவே வைத்திருக்கிறது. இது காரணமாகவே துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒன்றின் மீது ஆசை, அதை அடைந்தான பிறகு மற்றொன்றின் மீது ஆசை, அதையும் அடைந்தான பிறகு பிரிந்தொன்றின் மீது ஆசை, இப்படி ஆசை வயப்பட்டு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டே இருக்கிறான் என்பதே கருத்து. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உலகிலே நீங்கள் கண்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் கனவிலே ஏற்படக்கூடியவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பார்க்கும் இந்த எல்லாமே அழிந்துவிடக்கூடியவை. இந்த பொருட்கள் மாத்திரமல்ல, உயிர்களும் உடல்களும் கூட அழிந்துவிடக்கூடியவை. நமக்கு முன்னாக வாழ்ந்திருந்த முன்னோர்கள் பலர் அழிந்து மறைந்து போய்விட்டார்கள். திரும்பவும் அவர்களை நம்மால் காண முடியாது. எல்லாம் கனவிலே வந்ததைப் போல வந்து மறைந்து விட்டது. அன்னை தந்தையின் அரவணைப்பிலே வாழ்ந்திருந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். இன்று அன்னை தந்தையை மனக்கண்ணிலே கொண்டு வந்து பார்ப்பது கூட சற்று சிரமமாக இருக்கிறது. அன்னை தந்தையின் முகம் என்பது ஏதோ மங்கலான ஒரு காட்சியாகவே மனக்கண்ணிலே தோன்றுகிறது. அன்னை தந்தையின் உருவப்படத்தை எடுத்து பார்க்கும்போது மாத்திரமே அந்த முகம் மீண்டும் கவனத்திற்கு வருகிறது. இது எனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய உணர்வுதான். காரணம், தண்ணீரால் எடுக்கப்பட்ட இந்த தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது. தண்ணீரை எந்த பாத்திரத்திலே பிடித்து வைத்திருக்கிறோமோ அந்த வடிவத்தை அது பெற்றிருக்கும். தரையிலே விழுந்து ஓடும்போது அதன் தோற்றம் வடிவம் எல்லாம் மாறியிருக்கும். சிறிய பள்ளத்திலே இருந்தால் குட்டை நீர், சற்று பெரிய பள்ளம் என்றால் குளத்து நீர், இன்னும் சற்று பெரிய பள்ளம் என்றால் ஏரி நீர், ஆழத்திலே கிடந்தால் கிணற்று நீர். தண்ணீர் ஒன்றுதான், இருக்கும் இடத்திற்கேற்ப அதன் பெயர் மாறுகிறது. அதுபோல இந்த மனித உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது இந்த உலகோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. இதிலே மாத்திரம் மனத்தை செலுத்தி இருந்தால் நம்முடைய இந்த அரிதிலும் அரிதான மானுட பிறவி வீணாகி போகும். ஏமாந்து விடாமல் இந்த உடலை காப்பாற்றி உடலுக்குள்ளே நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து முத்தியை பெற்றுவிட வேண்டும். எல்லாம் அழியக்கூடிய பொருள் என்பதை புரிந்திருக்க வேண்டும். கரணங்கள் ஒரு நான்கும் அடங்கிடவே, கெட்ட காம முதல் ஓர் ஆறும் ஒடுங்கினவே, சரணங்கள் ஒரு நான்கும் கண்டனம் என்றே நிறை சந்தோஷமாகவே கூவு குயிலே. இப்போது குயிலிடத்திலே பேசுகிறார். முதலிலே தும்பியிடத்திலே பேசியவர் இப்போது குயிலிடத்திலே பேசுகிறார். சின்னஞ்சிறிய குயில் தனக்கு கூடுகட்டி வாழவும் தெரியாது, முட்டையை அடைகாத்து இனப்பெருக்கம் செய்யவும் தெரியாது. ஆனாலும் கூட இந்த குயில் என்கிற பறவை இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. காக்கையின் கூட்டிலே தந்திரமாக முட்டையிட்டு இனத்தை பெருக்கிக் கொள்கிறது. இங்கே நாம் பார்த்திருக்கக்கூடிய இந்த மனம் இந்த குயிலைப் போலத்தான் செயல்பட்டு நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எந்த ஒன்றையும் அடையாமல் இருந்தும் கூட அடைந்து விட்டதைப் போன்ற மாயக்காட்சியை உருவாக்குகிறது.
கரணங்கள் மனம், புத்தி, சித்தம் என்கிற இந்த நான்கும் அடங்கினால் மாத்திரமே காமம் முதலாகிய கெட்ட எண்ணங்கள் அற்றுப்போகும். 8 விதமான கெட்ட எண்ணங்கள் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை, இந்த 8ம் தான் நம்மை இந்த உலகிலே ஏமாற்றி நாசமடைய செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கரணங்களை எல்லாம் ஒடுக்க வேண்டும் என்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4ஐயும் ஆன்மா என்கிற சிவமாகிய சீவனிடத்திலே கொண்டு போய் சரணாகதி கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நமக்கு உண்மையான ஆனந்தம் என்பது கிடைக்கும். மனதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அதன் செயல்பாடு இருக்கும். மனதை கெட்ட வழியிலே செலுத்தினால் அது கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கும். நல்ல வழியிலே திருப்பினால் அது நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். மனதை வழிநடத்துவது நாமே அன்றி வேறல்ல. உலகம் ஒக்காலம் என்று ஓதுகுயிலே, எங்கள் உத்தமனை காண்பரிதென்று ஓதுகுயிலே, பலமதம் பொய்மை என்று ஓதுகுயிலே, 7 பவம் அகன்றிட்டோம் என்று ஓதுகுயிலே. குயிலே, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ சிந்தித்து பார்த்து செயல்படு. இந்த உலகம் என்பது எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஓலமிட்டு கொண்டே இருக்கிறது. தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையிலே எழக்கூடிய கூக்குரல்களால் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி கிடக்கிறது. ஆம், இந்த உலகம் முழுவதும் கூக்குரலால் தான் நிரம்பி கிடக்கிறது. வீட்டிலே அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டிலே வானொலியோ அல்லது தொலைக்காட்சியோ இயங்கவில்லை. கைபேசியிலே நீங்கள் எந்த காட்சியையும் காணவில்லை. அமைதியாக இருக்கிறீர்கள். இந்த நிலை ஆனந்தமாக இருக்கிறது. சிறிது நேரத்திற்கெல்லாம் கடைத்தெருவுக்கு செல்லுங்கள். மனித நடமாட்டத்திற்கு மத்தியிலே நின்று சிறிது நேரம் கண்களை மூடி காதுகளை திறந்து பாருங்கள். பற்பல விதமான மனிதர்களின் கத்தர்களும் கூச்சல்களும் கூப்பாடுகளும் அப்பப்பா சொல்லி மாளாது என்று சொல்லும் அளவிற்கு ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த மனிதர்கள் போடக்கூடிய கூப்பாட்டுக்கு இடையிலே நம்மால் கவனத்தை சிவனாகிய சீவனை நோக்கி திருப்ப முடியாது. எனவே நாம் அமைதியாக தனிமையாக தலைக்குள்ளே இருக்கும் ஈசனை காண முயல வேண்டும். பற்பல விதமான மதங்கள் மனிதர்களை ஒழுக்கப்படுத்துவதற்காக மகான்களால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட உருவாக்கப்பட்ட காரணம் என்பது மறைந்து போய் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்காக மாத்திரமே மனிதர்கள் தங்கள் மதங்களை பின்பற்றி ஆட்டம் போட்டுக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பவம் என்பது கர்மவினை. கர்மவினை என்கிற கடலை கடக்க வேண்டும் என்று கருதினால் மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய மத விடயங்களிலே ஈடுபட்டு ஆலய வழிபாடுகள் மற்றும் மந்திர தந்திர பாராயணங்களிலே செல்லக்கூடிய மனத்தை நிறுத்தி தலைக்குள்ளே இருக்கும் சீவனை நோக்கி செல்லும்படியாக மாற்றியமைக்க பழகுங்கள். அப்பொழுது மாத்திரமே கர்மவினைகள் என்பவை அற்றுப்போகும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக இடைக்காட்டு சித்தர் நமக்கு சொல்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.